கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமனின் தந்தை அசோக்குமார் வாகனத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், இந்த சிசிடிவி காட்சி எந்த இடத்திலிருந்து பெறப்பட்டது? இது குறித்த விவரங்கள். நிச்சயமாக ஜெனிபர், பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு சமீபத்தில் இன்று காலையில் உயிரிழந்த சிவராமனின் தந்தை அவர் நேற்று இரவு 11 மணி அளவில் அதிக குடிபோதையில் அவர் காவேரிப்பட்டினம் தருமபுரி சாலையில் ஒரு தனியார் வளாகம் அருகே சென்றபோது அதிக குடிபோதையில் நின்று கொண்டிருக்கும் காட்சி அந்த சிசிடிவியில் வெளியாகி இருக்கிறது. சிறிது நேரம் இருந்து அவர் அப்படியே மயங்கி கீழே விழுகிறார். இந்த மகனின் இந்த கைது தொடர்ந்து அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் அதன் காரணமாகவே தொடர்ந்து அவர் ஏற்கனவே குடிபோதையில் அவர் இருப்பது வழக்கமாக உள்ளதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து மேலும் மகனின் செய்தியை கேட்டு தொடர்ந்து அதிகமாக குடித்து வந்ததாக கூறப்படும் நிலையில நேற்று அதிகமாக குடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது போதை தலைக்கேறி நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். தகவல்களை வெளியிட்டதற்கு நன்றி செல்வம்.